எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு செடிமை நேடு. லாஸ்ட் வீக் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல ஹெட்ஜிங்னா என்ன அப்படின்னு சிம்பிளா பார்த்திருப்போம். இந்த வீடியோல அதை பத்தி டீடைல்டாவும் ஹெட்ஜிங்ல இருக்க பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கறத பத்தியும் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா ஹெட்ஜிங் அப்படிங்கிற பேர்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ற காமனான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தியும் டீடைல்டா பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் ரெகுலரா பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹெட்ஜிங் அப்படின்னா என்ன? எதிர்பார்க்காம நடக்கிற மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ்ல இருந்து நம்ம ப்ரொடெக்டடா இருக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை தான் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்ஜிங்கை நம்மளோட ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது எப்படி ஆக்சுவலி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிளோட டீடைல்டா பார்க்கலாம். கன்சிடர் இப்ப நான் வந்து ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1500 ஸ்டாக்ஸ் 300 ரூபாய் அப்படிங்கிற ரேட்டுக்கு நான் பை பண்றேன். என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 4.5 லட்சம் ரூபாய். ஒரு வருஷம் கழிச்சு இப்ப அந்த ஸ்டாக்கோட ரேட் 400 ரூபாய்க்கு போயிருக்கு. ஸோ ஒரு ஸ்டாக்கு எனக்கு வந்து 100 rupees ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப என்னோட போர்ட்ஃபோலியோ 1.5 lakhs வந்து ப்ராஃபிட்ல இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப கரண்டா இருக்கிற மார்க்கெட் சினாரியோவை பாக்குறப்ப சம்திங் வந்து எனக்கு ஏதோ சரியா படல அப்படின்னு வச்சுக்கோங்க. சம் மார்க்கெட் அன்சர்டனிட்டி, அதாவது ஓவராலாவே மார்க்கெட்ல வந்து ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன் இல்ல ஒரு பியர் மார்க்கெட் கண்டிஷன் மாதிரி ஒன்னு கிரியேட் ஆகுறத நான் பாக்குறேன். இல்ல அந்த ஸ்பெசிபிக் ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ ரீசன்ட் குவார்டர்ல ரொம்ப போரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இல்ல வந்து ஏதோ ஒண்ணு வந்து சரியில்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இதன் விளைவா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இப்ப இருக்கிற கரண்ட் பிரைஸ்ல இருந்து ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். ஒரு 20 ரூபாயில இருந்து 50 ரூபாய் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா குறையறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா எனக்கு தோணுது. இப்படி நடந்துச்சு அப்படின்னா இப்ப நான் ஏற்கனவே வந்து இப்போ 1.5 லட்சம் ரூபாய் வந்து ப்ராஃபிட்ல இருக்கேன். அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு கம்மியாகும். ஒருவேளை சிச்சுவேஷன் இன்னும் ரொம்ப சீரியஸ் ஆச்சு அப்படின்னா அந்த மொத்த ப்ராஃபிட்டும் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து திரும்ப 300 ரூபாய்க்கு வரவும் வாய்ப்பு இருக்கு. ஏன் ஈவன் அதை விட கம்மியா போச்சு அப்படின்னா அந்த இடத்துல நான் லாஸை ஃபேஸ் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இதெல்லாம் வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஆஸ் அ இன்வெஸ்டரா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் மார்க்கெட்டை வந்து பீரியாடிக்லி ஒன்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கேன். அதாவது டெய்லி இல்லாட்டியும் ஒரு வீக்லியோ மந்த்லியோ நான் வந்து செக் பண்ணிட்டே இருக்கேன். அப்படி நான் பாக்குறப்போ இந்த விஷயத்த நான் மார்க்கெட்ல நோட் பண்றேன். எனக்கு வந்து ஒரு பக்கம் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை செல் பண்ணவும் விருப்பம் இல்லை. ஏன்னா நான் வந்து லாங் டேர்ம் பேசிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்துல எனக்கு இந்த ரிஸ்கையும் வந்து அவாய்ட் பண்ணணும். சோ இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் நமக்கு ஹெட்ஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணும். இப்ப இந்த பொசிஷனை நம்ம எப்படி ஹெட்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். சோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர் கான்ட்ராக்டை நான் வந்து செல் பண்ண போறேன். ஏன் நம்ம வந்து இந்த இடத்துல செல் பண்றோம் அப்படின்னா இப்ப என்னோட பயம் என்னன்னா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இறங்கிருச்சுன்னா என் ப்ராஃபிட் போயிடும், இல்ல லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான். அப்ப அதை தடுக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் நம்ம ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல செல் பண்றதா கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்ப இந்த பக்கம் என்னோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் நான் செல் பண்ணிருக்கேன் இல்லீங்களா? சோ அதுல எவ்வளவுக்கு எவ்வளவு மார்க்கெட் ஃபால் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா வந்துரும். இப்ப இந்த ப்ராஃபிட்டும் இந்த பக்கம் என்னோட ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஸ்டாக்க பை பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இந்த பக்கம் நான் வந்து அந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட செல் பண்ணிருக்கேன். சோ பிரைஸ் இறங்குச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல என்னோட ப்ராஃபிட் கம்மியாயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலண்டான ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னோட ஃபியூச்சர் பொசிஷன்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். சோ இப்போ இந்த ரெண்டு பொசிஷனும் பாத்தீங்கன்னா ஹெட்ஜ் ஆகிரும். சோ மொத்தமா இந்த இடத்துல 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி நம்ம பார்த்தாச்சு. பிரைஸ் இறங்குச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு. ஸ்டாக்ல வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா? அதாவது முதல்ல என்னோட ப்ராஃபிட் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த பக்கம் என்னோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல அது வந்து ப்ராஃபிட்டா வந்துகிட்டே இருக்கும். சோ ஓவராலா பாக்குறப்ப எனக்கு வந்து லாஸ் அப்படிங்கிறது இருக்காது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்ஜிங் பொசிஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகணும். அதாவது இப்ப நான் ஏபிசி அப்படிங்கிற கம்பெனியோட ஸ்டாக்ஸை வந்து ஹோல்ட் பண்றேன் அப்படின்னா அதே ஏபிசி அப்படிங்கிற கம்பெனியோட ஃபியூச்சர் கான்ட்ராக்டை நான் வந்து செல் பண்றப்போ இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான மேட்சா இருக்கும். நம்ம ஹெட்ஜ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கரெக்டா நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கு இல்லீங்களா? சோ ஹெட்ஜிங்ல எப்பவுமே 2 பொசிஷன் இருக்கும். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிருக்கோமோ அதுக்கு கோரிலேட் ஆகுற மாதிரி நம்மளோட செகண்ட் பொசிஷன்ல நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும். சோ இங்க இது வந்து ஸ்டாக் ப்ரோ, இது ஃபியூச்சர், இது எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே ஒரே அசெட்டோட தான். அண்ட் வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல இங்க நமக்கு ஆக்சுவல் அசெட்ல எவ்வளவு பிரைஸ் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலண்டா தான் இங்கேயும் நமக்கு வந்து பிரைஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். இதே இடத்துல இப்ப நான் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்றேன், இந்த ரிஸ்கை வந்து அவாய்ட் பண்றதுக்காக நான் வந்து நிப்டிலயோ இல்ல சென்செக்ஸ்லயோ வந்து நான் ஒரு ஃபியூச்சர் பொசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹெட்ஜா இருக்காது. ஏன்னா இது ரெண்டுக்கும் இடையில இந்த கோரிலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சோ அந்த இடத்துல
மேபி நம்மளுக்கு வந்து இந்த 2 பொசிஷனும் சேர்ந்து ப்ராஃபிட் வரவும் வாய்ப்பு இருக்கு. லாஸை இன்னும் அதிகப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம எந்த மாதிரியான காம்பினேஷன்ல அந்த 2 பொசிஷன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து டிஃபரெண்ட் அவுட்கம் அப்படிங்கிறது நமக்கு வரலாம். சோ இங்க நான் டிஸ்கஸ் பண்ற இந்த அவுட்கம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட்லி மேட்ச்டு ஹெட்ஜிங் பொசிஷன்ஸ். ஓகேங்களா? சோ அதனால தான் நான் சொன்னேன். குவான்டிட்டி அதுலயும் இதுலயும் பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக தான் நான் கொடுத்திருக்கேன். பட் ரியல் மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும் இப்ப இதே நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே F&Oல ஒரு பர்டிகுலர் லாட் சைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ லாட் சைஸ் பேசிஸ்ல தான் வந்து நம்ம பொசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல குவான்டிட்டி வைஸ் வந்து நம்மளோட ஹெச் பொசிஷன் வந்து மிஸ் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலையும் பாத்தீங்கன்னா சில ரிஸ்க் வரலாம். அதை பத்தி நம்ம வந்து பின்னாடி டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப இதே வந்து நான் எதிர்பார்க்காத விதமா பிரைஸ் வந்து அங்கிருந்து ஏறிட்டு இருக்கு. அதாவது 400 ரூபாயில இருந்து ஒரு 420 430 அப்படின்னு நல்லாவே ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா என்னோட ஸ்டாக்ல அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகே, ஆல்ரெடி இருக்கிற ப்ராஃபிட்டோட அந்த ப்ராஃபிட்டும் ஆட் ஆகும். பட் இந்த பக்கம் நான் வந்து எடுத்திருக்க ஃபியூச்சர் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ல இருக்கும். இந்த இடத்துலயுமே இது ரெண்டையும் நம்ம வந்து டேலி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓவராலா பாக்குறப்போ எந்த ப்ராஃபிட்டும் லாஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அதாவது இந்த 1.5 லேக் ப்ராஃபிட் அப்படியே இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் அப்படிங்கிறது பெருசா இருக்காது அப்படின்னு சொல்றேன். சம்டைம்ஸ் இந்த 2 டிஃபரன்ஸ்னால சின்ன ப்ராஃபிட்டோ சின்ன லாஸோ, ஏன்னா இந்த பக்கம் இது ஸ்டாக், அந்த பக்கம் அது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ரேட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகும். அது மட்டும் இல்லாம இது ரெண்டுமே 100% கோரிலேட்டட் கிடையாது. ஓகேங்களா? சோ பிரைஸ்லயும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். எப்பயாவது ரேரா வந்து பிரைஸ் சேஞ்சஸ்லயும் பாத்தீங்கன்னா வந்து சின்ன டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப ஸ்டாக் ஒரு 50 ரூபாய் ஏறுதுன்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து ஒரு 60 ரூபாய் ஏறவும் வாய்ப்பு இருக்கு, 40 ரூபாய் ஏறவும் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ரீசன்னால அந்த ப்ராஃபிட் லாஸ், ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட ஸ்டாக்ஸோட ப்ராஃபிட் லாஸையும் அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டோட ப்ராஃபிட் லாஸையும் டேலி பண்றப்போ இந்த ஹெட்ஜ் பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கரண்ட் பேலன்ஸ் என்னன்னா 1.5 lakhs ப்ராஃபிட்ல இருக்கும். இப்ப அதுல இருந்து சம் அமௌண்ட் குறையவோ இல்ல அதுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதிகமாகவோ பாத்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு. பெர்ஃபெக்ட்டா அந்த 1.5 lakhs அப்படியே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வைஸ் இது வேற இது வேற. சரிங்களா? ஏன்னா 100% அது 100% கோரிலேட் ஆச்சு அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா அப்படியே மேட்ச் ஆகிரும். சோ தேர்ட் சினாரியோ பிரைஸ் வந்து பெருசா சேஞ்ச் ஆகவே இல்ல, அதே சைட் வேஸ்லயே மெயின்டைன் பண்றாங்க, அதாவது அதே ரேட்லயே மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பொசிஷன்லயும் நமக்கு வந்து அந்த லாஸ் பேலன்ஸ் அப்படியே தான் இருக்கு. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லயும் நம்மளுக்கு வந்து பெருசா ப்ராஃபிட்டோ லாஸோ இருக்காது. மேபி ஒரு சின்ன அமௌண்ட் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸ்டாக்ஸ்லயும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? கொஞ்சம் இறங்கி இருக்கலாம், இல்ல கொஞ்சம் ஏறி இருக்கலாம். பட் அகைன் வந்து நம்ம ரெண்டையும் வந்து டேலி பண்ணி பாக்குறப்போ நமக்கு ஒரே ரிசல்ட்ஸ் தான் வரப்போகுது. ஹெட்ஜிங்கை நம்ம கரெக்டா பண்ணோம் அப்படின்னா வரப்போற அவுட்கம் இப்படிதான் இருக்கும். அதாவது இந்த ஹெட்ஜ் நான் பண்றதுக்கு முன்னாடி என்னோட அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, அதுல என்ன ப்ராஃபிட்டோ இல்ல லாஸோ இருந்துச்சோ அதே தான் பாத்தீங்கன்னா நான் ஹெட்ஜ் பண்ணதுக்கு அப்புறமும் மார்க்கெட் எப்படி மூவ் ஆனாலும் மெயின்டைன் ஆகும். அதாவது ஹெட்ஜ் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டோட சேஞ்சஸ் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பொசிஷனை வந்து கண்டிப்பா பாதிக்கும். ஓகே, லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். ஆனா ஒன்ஸ் ஹெட்ஜ் பண்ணதுக்கு அப்புறம், அதுவும் பெர்ஃபெக்ட்டா கரெக்டா பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல என்ன நடந்தாலும் சரி, மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி ஒரே ரேட்லயே போயிட்டு இருந்தாலும் சரி, என்னோட ஓவரால் அந்த ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது அந்த ஹெட்ஜ் பண்ற டைம்ல ஓகேங்களா என்ன இருந்துச்சோ அந்த அமௌண்ட்டுக்கு நெருக்கமா பாத்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம 1.5 lakhs பார்த்தோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட ஒரு 1,48,000 இல்ல 1,52,000 வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகலாம். அவ்வளவுதான், அந்த சின்ன அமௌண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். பட் அதே தான் மெயின்டைன் ஆகும் அந்த பொசிஷன் ஹெட்ஜ்ல இருக்கிற வரைக்கும். இதுலயுமே நம்ம கரெக்டான டைம் வரப்போ நம்மளோட அந்த செகண்ட் பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இந்த ஹெட்ஜிங் நம்ம பண்றதுக்கு முன்னாடி பர்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம். நான் முன்னாடி இந்த எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், என்னோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனாலதான் இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே நான் அதை செல் பண்ணாம எனக்கு அந்த ரிஸ்கை மட்டும் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் ஹெட்ஜிங் அப்படிங்கிறதே கையில எடுத்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதையும் நான் வந்து ரொம்ப நாளைக்கு ஹோல்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்லாம் 3 மாச கான்ட்ராக்ட் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கான்ட்ராக்டை எடுத்தா கூட அந்த ஹெட்ஜ் அப்படியே தான் இருக்கும். மேபி அந்த டைம்ல நமக்கு ப்ராஃபிட் வந்தாலும் அந்த அமௌண்ட் வந்து ஆக்சுவல் ப்ராஃபிட்டா இருக்காது. ஸோ அகைன் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி இப்போ இதுக்கப்புறம் நமக்கு ஹெட்ஜிங்க்கு அவசியம் இல்ல,
சோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்ல சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்குலாம் வந்து நம்ம தேவையில்லாம ஹெட்ஜ் பண்ணக்கூடாது. அதனாலயும் சில ப்ராப்ளம்ஸ் வரும். அத பத்தி நான் பின்னாடி சொல்றேன். ஏதாவது ஒரு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு அப்படிங்கிறப்ப தான் நம்ம ஹெட்ஜிங் மாதிரியான விஷயத்தெல்லாம் யூஸே பண்ணணும். அதையும் கரெக்டான டைமா பார்த்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும் நம்மளோட பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி. ஹெட்ஜிங்ல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சோ நம்பர் 1 ரெடியூஸ் ரிஸ்க். நம்ம போர்ட்ஃபோலியோல வர பெரிய லாஸ தடுக்கிறதுக்கு ஹெட்ஜிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டூலா இருக்கும். நம்பர் 2 கிவ்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட். ஒன்ஸ் நம்ம ஹெட்ஜிங் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டை பத்தி பெருசா நம்ம வந்து ஒரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் திடீர்னு வந்து 2 நாட்டுக்கு இடையில வந்து போர் அறிவிச்சிட்டாங்க, இல்ல போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாம் மார்க்கெட் வந்து அதிகமா வாலட்டைலா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஹெட்ஜிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நினைச்சு நம்ம பயப்பட தேவையில்லை. ஓகே, கரெக்டா நம்ம ஹெட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இன்சிடென்ட்னால மார்க்கெட்ல கிரியேட் ஆகுற வாலட்டிலிட்டினால நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோக்கு பாத்தீங்கன்னா பாதிப்பு எதுவும் பெருசா இருக்காது. நம்பர் 3 ப்ரொடெக்ட் ப்ராஃபிட்ஸ். ஆல்ரெடி ப்ராஃபிட்ல இருக்கிற ஒரு பொசிஷன்ல அந்த ப்ராஃபிட்டை நம்மளால ஹெட்ஜிங் மூலமா லாக் பண்ணி வச்சுக்க முடியும். நம்பர் 4 லாங் டேர்முக்கு நான் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரியான அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட்ஸ் டைம்ல அதை வந்து நான் செல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து ஹெட்ஜிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 5 மார்க்கெட்ல நடக்கிற எந்த ஒரு எதிர்பாராத நிகழ்வுல இருந்தும் இந்த ஹெட்ஜிங் அப்படிங்கிறது நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ நம்ம ஹெட்ஜிங்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1 reduce or block profit. இததானே ப்ரோ நீங்க பிளஸ்லயும் சொன்னீங்க, அகைன் ஏன் இதை மைனஸ்லயும் சொல்றீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஹெட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த ப்ராஃபிட் அப்படியே லாக் பண்ணிடுவோம். இது வந்து அன்சர்டைனான ஈவெண்ட்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் சிச்சுவேஷன் வந்து நமக்கு ஃபேவரபிளா இருக்கிறப்போ ஓகேங்களா, நம்ம எதுக்கு பயந்து அந்த ஹெட்ஜிங்கை பண்ணமோ அது நடக்காம நமக்கு ஃபேவரபிளான விஷயம் மார்க்கெட்ல நடக்கிறப்போ அதன் மூலியமா வர ப்ராஃபிட்டையும் பாத்தீங்கன்னா அது பிளாக் பண்ணிடும். ஏன்னா நம்ம இன்னொரு செகண்டரி பொசிஷன் எடுத்திருக்கோம். அந்த செகண்டரி பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரெண்டும் சேர்ந்து நமக்கு நெட் ப்ராஃபிட் லாஸ்ல அந்த ஹெட்ஜிங் பண்ணும்போது என்ன பேலன்ஸ் இருந்துச்சோ அதே தான் பாத்தீங்கன்னா மெயின்டைன் ஆகும். இதுக்காக தான் சொன்னேன் நம்ம கரெக்டான டைமா பார்த்து நமக்கு அதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னா செகண்டரி பொசிஷனை கண்டிப்பா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ரெண்டாவது காஸ்ட் மணி. இப்ப நம்ம செகண்ட் பொசிஷன் ஓபன் பண்ணும்போது அந்த பொசிஷனை எடுக்கிறதுக்கும் நமக்கு வந்து காசு தேவை. ரெண்டாவது அந்த பொசிஷன் எடுக்கிறப்ப நமக்கு ட்ரேடிங் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். கண்டிப்பா இந்த இடத்துல நமக்கு மணி வந்து பாத்தீங்கன்னா செலவாக தான் செய்யும். நம்பர் 3 நாட் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட். ஜெனரலா ஸ்டாக்ஸ்ல நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு மெயினா நம்ம சூஸ் பண்றது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா அதுக்காக தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே பாத்தீங்கன்னா இருக்கு. பட் இருந்தாலும் அதோட லாட் சைஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பாத்தீங்கன்னா எல்லா தடவையும் மேட்ச் ஆகவே ஆகாது. சம்டைம்ஸ் அவங்க கொடுத்திருக்கிற லாட் சைஸை விட கம்மியான குவான்டிட்டிஸ் தான் நம்ம கிட்ட இருக்கும். இப்ப இந்த இடத்துல உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு, அதோட லாட் சைஸ் வந்து ஒரு லாட்டுக்கு 500 ஷேர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்னோட ஹோல்டிங்ஸ்ல 200 ஷேர்ஸ் தான் வச்சிருக்கேன். இப்போ அந்த 200 ஷேர்ஸ்ல எனக்கு வந்து ஹெட்ஜ் பண்ணணும் அப்படின்னா நாங்க ஒரு லாட் எடுத்தாலே இது வந்து ஓவர் ஹெட்ஜிங் ஆகிரும். ஓகேங்களா, சோ அதை பத்தி நான் காமன் மிஸ்டேக்ஸ்ல உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஹெட்ஜிங்கான அந்த விஷயம் ஓகேங்களா, நம்ம எதுக்காக ஹெட்ஜிங் பண்றோமோ அது நடக்காம போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்பர் 4 ரெக்வயர்ஸ் நாலேஜ். ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம நம்ம வந்து ஹெட்ஜிங் பண்ணோம் அப்படின்னா அதனால கூட நமக்கு ரிஸ்க் அதிகமாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்பர் 5 ஷார்ட் டேர்ம் ஒன்லி. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பைரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். என்னதான் நம்ம வந்து ரொம்ப லாங் பீரியட் இருக்கிற ஒரு கான்ட்ராக்டை சூஸ் பண்ணாலும் அதுவும் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எக்ஸ்பைரி ஆக தான் போகுது. அந்த டேட் வரைக்கும் நம்மளால ஹெட்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா லாங் பீரியடுக்கான ஹெட்ஜிங் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லாத ஒண்ணு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அகைன் அது வந்து சிச்சுவேஷனை பொறுத்து மேபி இருக்கலாம். சரிங்களா, இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் ஈவெண்ட் வருது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோவிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோவிட் டைம்ல மார்க்கெட்ல ஆன இம்பாக்ட் அப்படிங்கிறது ஒரு சில மாசத்துக்கு தான் இருந்துச்சு. சோ அந்த டைம்ல ஒருவேளை இது நடக்க போறது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு, அதாவது அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகிற அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அதை நம்ம ஃபீல் பண்ணி இன்னும் வந்து பெரிய பியர் மார்க்கெட் வரப்போகுது, சோ அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரொடெக்டடா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஹெட்ஜ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா திரும்ப சிச்சுவேஷன் எல்லாம் நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஹெட்ஜிங் பொசிஷன் அப்படிங்கிறது தேவைப்படும். சோ ஒருவேளை அது வந்து ரொம்ப அதிகமான டைம் பீரியடுக்கு போச்சு அப்படிங்கிறப்போ நம்ம இப்ப இந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு எஃப்என்டோ பொசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சோ அது மாதிரி இதை வந்து ஷார்ட் டேர்முக்கு மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். இப்ப நம்ம ஹெட்ஜிங் அப்படிங்கிற பேர்ல ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் பண்ற காமனான மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்பர் 1 ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஹெட்ஜிங் பண்றது. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஹெட்ஜிங் பண்ண கண்டிப்பா நாலேஜ் வேணும் அப்படின்னு. ஏன்னா முதல்ல ஒரு ஹெட்ஜிங் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கான அவசியம் அந்த இடத்துல இருக்கா இல்லையா, எப்ப நம்ம வந்து ஹெட்ஜிங் பண்ணணும், எப்படி அந்த ஹெட்ஜிங்கா பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு பிரைமரி பொசிஷன் இருக்கு அப்படின்னா
அதை ஹெட்ஜ் பண்றதுக்கு நம்ம செகண்டரி பொசிஷனா எதுல எடுக்கணும், எவ்வளவு குவான்டிட்டி எடுக்கணும், எப்படி அது வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு முன்கூட்டியே பாத்தீங்கன்னா தெரியணும். அண்ட் அது மட்டும் இல்லாம அப்படி நம்ம செகண்டரி பொசிஷனை எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான செனாரியோஸ்ல நமக்கு அவுட்கம் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இஃப் இன் கேஸ் பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகிருச்சுன்னா நம்ம பார்த்த அவுட்கம் தான். சரிங்களா? முன்னாடி நான் எக்ஸாம்பிள்ல சொன்ன அதே அவுட்கம் தான் வரும். சம்டைம்ஸ் வந்து இது பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகல அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நம்மளோட அவுட்கம் அப்படிங்கிறது மேபி டிஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து எல்லாமே ஓகே அப்படின்னா தான் நம்ம வந்து ஃபர்தரா ப்ரொசீடே பண்ணணும். நம்பர் 2 ஓவர் ஹெட்ஜிங். இப்போ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பொசிஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் நான் ஒரு 100 யூனிட்ஸுக்கு ஒரு பொசிஷன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை ஹெட்ஜ் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக செகண்டரி பொசிஷன் நான் ஒரு 500 யூனிட்ஸ்ல எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேரு ஹெட்ஜிங்கே கிடையாது. அது இன்னொரு ட்ரேடு. ஏன்னா இந்த இடத்துல ரெண்டும் சேர்ந்து ஹெட்ஜே ஆகாது. எப்படி பார்த்தாலும் ஓவரால்ல நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மார்க்கெட் சினாரியோஸ்க்கு ஏத்த மாதிரி ப்ராஃபிட்டோ லாஸோ வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. மெயினா ஹெட்ஜிங் பண்றதே நம்ம வந்து லாஸை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா இந்த மாதிரி நம்ம ஓவர் ஹெட்ஜிங் பண்றப்போ லாஸ் அதிகமாகிறதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா காமனா இந்த ஹெட்ஜிங் அப்படிங்கிற பேர்ல பண்ற மிஸ்டேக்ஸ். இது எப்படி நடக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயும் குறிப்பா வந்து ஃபாரெக்ஸ்ல நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் ஹெட்ஜ் பண்றேன் ப்ரோ, ஆனா எனக்கு வந்து லாஸ் தான் அதிகமாகுது அப்படின்னு. ஸோ இது ஏன் நடக்குதுன்னு சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு கோல்டுல நீங்க ஒரு பொசிஷனை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இனிஷியல் பொசிஷன் வந்து லாஸ்ல இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த லாஸை நம்ம ரெக்கவர் பண்ணணுங்கிறதுக்காக ஹெட்ஜிங்கை யூஸ் பண்ணலாம். ஸோ ஹெட்ஜிங் பண்ணி நம்ம வந்து அந்த லாஸை வந்து தடுத்துடலாம் அண்ட் வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் நினைச்சு செகண்டரி பொசிஷனை எடுக்கிறாங்க. அப்படி செகண்டரி பொசிஷனை எடுக்கிறப்போ அது வந்து ஃபாஸ்டா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ முதல்ல வந்து ஒரு லாட்டுக்கு கோல்டுல அதுவே பெரிய பொசிஷன் தான், ரொம்ப பெரிய பொசிஷன் எடுத்திருந்தாங்கன்னா 2 லாட் 3 லாட் அப்படின்னு செகண்டரி பொசிஷன் எடுக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஓவராலா அந்த இடத்துல நம்மளுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. மூணாவது தப்பான அசெட் கோரிலேஷன். ஹெட்ஜிங் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம எடுக்கிற 2 பொசிஷனுக்கு இடையில இருக்க கோரிலேஷன் ஃபேக்டர் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கோரிலேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல அந்த அசெட் இருக்கு இல்லைங்களா, உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிறேனே, அந்த ஸ்டாக் ஏறுது அப்படின்னா செகண்டரி பொசிஷன்ல நான் ஒரு அசெட்டா ஒன்னு சூஸ் பண்றேன் இல்லைங்களா, அது என்ன ஆகுன்றத பார்க்கணும். இப்போ ஏபிசிங்கிற ஸ்டாக் நான் வாங்குறேன் அப்படின்னா ஏபிசிங்கிற ஸ்டாக்கோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கோரிலேட்டட் தான். ஓகே, 100% இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு 90% வந்து ரெண்டுமே கோரிலேட்டட் தான். இங்க ஏபிசிங்கிற ஸ்டாக் ஏறுச்சுன்னா ஃபியூச்சர்ஸ்லயும் அந்த ஸ்டாக் வந்து ஏறும். இந்த மாதிரி அந்த 2 பொசிஷனுக்கு இடையில இருக்க கோரிலேஷனை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப இதே வந்து நான் முன்னாடியே சொன்னேன், நான் இங்க ஸ்டாக் வாங்கிட்டு இங்க நிஃப்டி வாங்கினேன்னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்டான மேட்சா இருக்காது. அதே மாதிரி நான் கோல்டுல எடுத்துட்டு சில்வரை வாங்கி ஹெட்ஜ் பண்றேன், நான் கோல்டுல பொசிஷனை எடுத்துட்டு ஆடி யூஎஸ்டில இன்னொரு பொசிஷனை எடுக்கிறேன், அது ரெண்டும் ஹெட்ஜ் ஆகிரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது கரெக்ட் கிடையாது. இதே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இப்ப நீங்க கரன்சி பேர்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேம் கரன்சி பேர்லயே நம்ம வந்து 2-வே பொசிஷனும் எடுத்து ஹோல்ட் பண்ணலாம் சம் புரோக்கர்ஸ்ல. அதாவது ஒரே நேரத்திலேயே இப்ப வந்து யூரோ யூஎஸ்டி அப்படிங்கிற ஒரு கரன்சி பேர் இருக்கு அப்படின்னா அதே கரன்சி பேர்ல நம்ம வந்து பை என்ட்ரி ஒரு பொசிஷனும் செல் என்ட்ரி ஒரு பொசிஷனும் தனித்தனியா எடுத்து வைக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்டே நான் பை என்ட்ரி எடுத்திருக்கிறேன்னா செகண்ட் எடுக்கிற செல் என்ட்ரி எடுக்கிறப்போ இந்த ஃபர்ஸ்ட் பை பொசிஷன் செல் ஆகாது, அது ஒரு செல் என்ட்ரியா புது பொசிஷன் ஓப்பன் ஆகும், ரெண்டையும் ஒரே நேரத்துல மெயின்டைன் பண்ணலாம். பட் சம் புரோக்கர்ஸ் அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அது செல் ஆகிரும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரன்சிஸ் பேர்ஸ்க்கு இடையிலே சம் பேர்ஸ் வந்து கோரிலேட்டடா இருக்கும், அந்த மாதிரியான கோரிலேட்டட் பேர்ஸ்ல பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு கரெக்டான வழியா இருந்தாலும் அதுலயும் பாத்தீங்கன்னா சில ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. சிலர் வந்து இந்த 2 பேர் வந்து நான் பார்த்திருக்கேன் ஒரே மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு நினைச்சு அதோட கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு தெரியாமலே பாத்தீங்கன்னா 2 கரன்சி பேர் வேற வேற கரன்சி பேர்ல பொசிஷன் எடுத்து நான் வந்து ஹெட்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது எல்லாமே பண்ற காமனான மிஸ்டேக்ஸ் தான். கரன்சி கோரிலேஷனை பத்தி ஆல்ரெடி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்பர் 4 ஹெட்ஜிங்கை வந்து ஒரு ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜியா பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்றது. இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ். நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஆல்ரெடி இப்போ ஒரு பொசிஷன் லாஸ்ல இருக்கு, அந்த லாஸையும் ரெக்கவர் பண்ணணும், இன்னொன்னு ப்ராஃபிட்டும் பண்ணணுங்கிறதுக்காக வந்து இன்னொரு பொசிஷனை எடுப்பாங்க அப்படின்னு. சரி, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெட்ஜிங் மறுபடியும் சொல்றேன் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு டூல். நம்ம ஹெட்ஜிங் கரெக்டா பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட்டோ லாஸோ வராது, அது ஆல்ரெடி என்ன இருந்துச்சோ அதே தான் பாத்தீங்கன்னா மெயின்டைன் ஆகும். இந்த குறிப்பிட்ட மிஸ்டேக்ஸ் அதிகமா ட்ரேடிங்ல தான் நிறைய பேர் பண்றாங்க, அதுலயும் குறிப்பா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல. சம் பீப்புள் வித்தவுட் நாலேஜ் வந்து அவங்களாவே அதை பண்ணிடுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா அவங்க அட்வைஸ் பண்ணாங்க, ப்ரோ இந்த மாதிரி வந்து நான் ஏற்கனவே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன்,
அது வந்து பயங்கரமா லாஸ்ல போயிட்டு இருக்கு. சோ அதனால எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் காசு போடுங்க, காசு போட்டு இன்னொரு ட்ரேட எடுத்துக்கோங்க, இன்னொரு ட்ரேட எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் பண்றேன். ஆனாலும் எனக்கு வந்து அந்த இடத்துல ப்ராஃபிட்டே வர மாட்டேங்குது அப்படின்னா கடைசி வரைக்கும் வர சான்ஸே கிடையாது. ஏன்னா இதுல நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் ஆக்சுவலி பார்க்கணும். சரிங்களா? சோ இப்போ அகைன் அந்த கோல்டு எக்ஸாம்பிளுக்கே வரேன். லாட் சைஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகணும். பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்க அந்த 2 பிரைஸ் இருக்குல்ல, பை பண்ணது ஒரு பிரைஸ்ல பை பண்ணியிருப்பீங்க. செல் பண்ணது ஒரு பிரைஸ்ல செல் பண்ணியிருப்பீங்க. இந்த 2தோட டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நெறைய பேர் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒரு ஹை பிரைஸ்ல பை என்ட்ரி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அங்க இருந்து பிரைஸ் வந்து தொடர்ந்து ஃபால் ஆயிட்டே இருக்கிறத பார்த்து அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கு ஸ்டாப் லாஸும் வச்சிருக்க மாட்டாங்க. அந்த லாஸையும் ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காது. ஆனாலும் இப்ப இந்த லாஸ் வந்து ரொம்ப போயிட்டே இருக்கு. இத தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லோ பிரைஸ்ல வந்துட்டு மறுபடியும் ஒரு செல் என்ட்ரி எடுப்பாங்க. இந்த செல் என்ட்ரி எதுக்காக அப்படின்னா, அந்த முதல்ல பை என்ட்ரி எடுத்திருக்கோம் இல்லைங்களா? அதுல இருந்து வர லாஸ தடுக்கிறதுக்காகவா. இப்போ யோசிச்சு பாருங்க. நம்ம செல் பண்ண பிரைஸ்ல இருந்து இன்னும் மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா, இந்த செல் பண்ண பொசிஷன்ல ப்ராஃபிட் இருக்கும். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா முதல்லயே பை பண்ணி வச்சிருக்கிற பொசிஷன்ல அந்த லாஸ் அப்படிங்கிறது அதிகமாகும்ல. அப்ப அந்த இடத்துல நம்ம ஆக்சுவலி அந்த செகண்ட் பொசிஷன் எடுக்கிறப்ப என்ன லாஸ் இருந்ததோ அதுக்கு நிகரா தான் பாத்தீங்கன்னா அந்த லாஸ் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் ஆனாலும் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். சிலரெல்லாம் வார கணக்கா மாச கணக்காலாம் இந்த மாதிரி பொசிஷனை நான் ஹெட்ஜ் பண்ணி வச்சிருக்கேன், அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பா ப்ராஃபிட் ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரே கரன்சி பேர்லயோ இல்ல ஒரு கமாடிட்டிலயோ நீங்க வந்து பொசிஷனை ஈக்குவல் குவான்டிட்டிக்கு பையும் செல்லும் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, மாச கணக்கா வருஷ கணக்கா கூட பாத்தீங்கன்னா அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் அது வந்து லாஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த லாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா சேஞ்ச் ஆக வாய்ப்பே இல்ல. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மல்டிபிள் பொசிஷன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 10 12 பை ஆர்டர் இருக்கும், இன்னொரு பக்கம் 10 15 செல் ஆர்டர் அப்படின்னு அவங்க என்ன பண்றோம்னு அவங்களுக்கே தெரியாம ஹெட்ஜிங் வந்து கண்டிப்பா லாஸ தடுத்துரும், ப்ராஃபிட் வந்துரும் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் அதிகமான பொசிஷன்ஸை எடுத்து வைப்பாங்க. பட் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த ரீசன்னால தான் நம்ம ஹெட்ஜிங் பண்ணாலும் நமக்கு லாஸ் அப்படிங்கிறது வருது. ஆனா உண்மையிலே இதுக்கு பேர் ஹெட்ஜிங்கே கிடையாது. நம்பர் 5 எமோஷனல் ஹெட்ஜிங். இந்த ஹெட்ஜிங் அப்படிங்கிறது பர்பஸ்ஃபுல்லா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதாவது அத பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சாலிடான ரீசன் அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஹெட்ஜ் பொசிஷனே எடுக்கணும். அப்படி இல்லாம நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஓகேயா? ஒரு பொசிஷனை எடுத்து லாஸ் ஆயிட்டே இருக்கு, லாஸ் தடுக்கணும், ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிறதுக்காக எமோஷனலா என்ன பண்ணுவாங்கன்னா அவசரமா ஒரு செகண்ட் பொசிஷன் அப்படின்னு எடுப்பாங்க. அதுலயும் குறிப்பா நிறைய பேர் பயத்தினாலதான் அந்த மாதிரியான ஒரு ஹெட்ஜ் பொசிஷன் எடுப்பாங்க. அப்படி எடுக்கிற பொசிஷன் வந்து மோஸ்ட்லி தப்பா போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ இதன் மூலமா நம்மளோட பணத்தை வந்து நம்ம ஹெட்ஜே பண்ணாலும் வந்து லாஸ் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ நீங்க ஹெட்ஜிங் பண்ண போறீங்க அப்படின்னா எப்ப அதை பண்ணணும், எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஸ்டாக்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், கமாடிட்டி, பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ETF இதை பத்தின கம்ப்ளீட் பேசிக்ஸ்ல இருந்து நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சீரிஸ் கோர்ஸ்ல நாங்க டீச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸோட பிளேலிஸ்ட் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வித்அவுட் காஸ்ட் இப்பவே நீங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களோட ஃபாரெக்ஸ் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தின கம்ப்ளீட் பேசிக்ஸ்ல இருந்து சொல்லி கொடுத்து அதை எப்படி பண்ணணும், நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா சொல்லி கொடுத்து பிளஸ் அதை மார்க்கெட்ல அப்ளை பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் ட்ரைனிங்கும் நம்மளோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல நாங்க ப்ரொவைட் பண்றோம். இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. அப்படி இல்லைனா இதான் என்னோட நம்பர், எப்ப வேணாலும் நீங்க டைரக்டா கால் பண்ணியோ இல்ல வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ கேட்டு உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோல நாங்க சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.